இந்த வீடியோவில் நம்ம அத்தன்டிகேஷனை ப்ரீஸ் பேக்கேஜை கொண்டு பொருத்த போகிறோம். லாராவெல் அத்தன்டிகேஷனுக்காக சில பேக்கேஜஸை கொடுக்குறாங்க. அதை தான் ஸ்டார்டர் கிட்ஸ்ன்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த ஸ்டார்டர் கிட்ஸ் இருக்கிறதால நீங்கள் அத்தன்டிகேஷன், அதாவது லாகின், ரெஜிஸ்டர், ஃபர்காட் பாஸ்வேர்ட் மற்றும் இமெயில் வெரிஃபிகேஷனுக்கெல்லாம் நீங்கள் வேலை செய்ய வேண்டியதே இல்லை. இங்கே ப்ரீஸ் மற்றும் ஜெட்ஸ்ட்ரீம் லாராவெல் கொடுக்குற அத்தன்டிகேஷன் பேக்கேஜஸ். இதில் இந்த வீடியோவில் நம்ம ப்ரீஸ் பேக்கேஜை கொண்டு அத்தன்டிகேஷனை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ப்ரீஸ் பேக்கேஜை பொறுத்துறதுக்கு நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான லாராவெல் அப்ளிகேஷன் தேவை. அதனால் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபோல்டருக்கு போய்க்கோங்க. புது லாராவெல் அப்ளிகேஷனை உருவாக்குறதுக்கு லாராவெல் ஸ்பேஸ் நியூ ஸ்பேஸ் உங்களுடைய ப்ராஜெக்ட் நேம் என்னவோ அதை கொடுக்கலாம். நான் சாம்பிள் அப்படின்னு பெயர் வச்சுக்கிறேன். என்ட்ரு கொடுத்த உடனே லாராவெல் உங்களுடைய புது அப்ளிகேஷனை உருவாக்க ஆரம்பிச்சிடும். எல்லா வேலையும் முடிஞ்ச உடனே உங்களுக்கு கடைசி அப்ளிகேஷன் ரெடி, பில்ட் சம்திங் அமேசிங் என்ற டெக்ஸ்ட்டை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போது உங்களுடைய அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள் விஎஸ் கோடில். அதுக்கு விஎஸ் கோடை ஓப்பன் பண்ணி ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து உங்களுடைய அந்த ப்ராஜெக்ட் இருக்கிற ஃபோல்டருக்கு போய் செலக்ட் ஃபோல்டர்னு கொடுங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட் ஆனது இந்த எடிட்டரில் ஓப்பன் செய்யப்பட்டுரும். உங்களுடைய டேட்டாபேஸுக்கு போய் புதுசாக ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் சாம்பிள்ன்ற பேரில் ஒரு டேட்டாபேஸை உருவாக்கிக்கிறேன். இப்போது அதை நான் இங்கே இஎன்வி ஃபைலில் கொடுத்துட்றேன். உங்களுடைய க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் இப்போ நீங்கள் ப்ரீஸ் பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணலாம். அதுக்கு உங்கள் டெர்மினலில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்மளுடைய ஏற்கனவே இருக்கிற மைக்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் மைக்ரேட் பண்ணுறதுக்கு PHP ஸ்பேஸ் ஆர்டிசன் ஸ்பேஸ் மைக்ரேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாராவெல் ஏற்கனவே வச்சுருக்கிற மைக்ரேஷன் எல்லாத்தையும் மைக்ரேட் பண்ணிடும். இதன் மூலமாக சில டேபிள்கள் உருவாக்கப்பட்டுரும். உங்கள் டேட்டாபேஸுக்கு போய் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அந்த டேபிள்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். இதில் யூசர்ஸ் டேபிள் ரொம்ப முக்கியமான டேபிளாக இருக்குது. ஏன்னா இது ப்ரீஸ் பேக்கேஜுக்கு தேவைப்படும். இப்போது ப்ரீஸ் பேக்கேஜை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு லாராவெல் ஒரு கம்போசர் கமாண்டை கொடுக்குறாங்க. ஏன்னா லாராவெல் ப்ரீஸ் பேக்கேஜை பொறுத்துறதுக்கு கம்போசர் பேக்கேஜ் ஒன்று டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த கமாண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் கம்போசர் ரெக்வயர் லாராவெல் /breeze _dev அப்படிங்கிறது தான் அந்த கமாண்ட். இது அப்படியே நம்மளுடைய டெர்மினலில் போட போகிறோம். அதுக்கு உங்கள் டெர்மினலை கிளியர் பண்ணிக்கிட்டு இந்த கமாண்டை நான் அப்படியே டைப் பண்ணுறேன். கம்போசர் ஸ்பேஸ் ரெக்வயர் ஸ்பேஸ் லாராவெல் /breeze அப்படின்னு கொடுத்து $dev அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அண்மையில் வெளியிடப்பட்ட ப்ரீஸ் பேக்கேஜ் ஆனது இப்போ கம்போசர் உங்களுக்கு பொருத்த ஆரம்பிச்சிடும். கம்போசர் இதை முடித்த பிறகு நீங்கள் அடுத்ததாக பண்ண வேண்டியது ஒரு கமாண்ட். அது PHP ஸ்பேஸ் ஆர்டிசன் ஸ்பேஸ் ப்ரீஸ் :install. இந்த கமாண்டை நீங்கள் என்ட்ரு பண்ணும்போது ப்ரீஸுக்கு தேவையான ஃபைல் எல்லாத்தையும் இந்த லாராவெல் கொண்டு வந்துடும். இதுக்கப்புறமா நீங்கள் NPM சம்மந்தப்பட்ட கமாண்ட்களை என்ட்ரு பண்ண வேண்டியதாக இருக்கும். NPM கமாண்ட்களை ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் NPM-ஐ பொருத்திருக்கணும். உங்கள் டெர்மினலில் NPM ஸ்பேஸ் -v கொடுத்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் NPM இருக்குன்றதுக்கான அறிகுறி தெரியும். ஏன்னா இது உங்களுடைய NPM-ஓட வேர்ஷன் என்ன அப்படிங்கிறத காமிக்கும். NPM தனியாக விடப்படாது, Node.js சாஃப்ட்வேரோட உங்களுக்கு பொருத்தப்பட்டுரும். ஒருவேளை நீங்கள் Node.js-ஐ பொருத்தலைன்னா நீங்கள் Node.js-ஓட வெப்சைட்டுக்கு போய் உங்களுடைய OS என்ன OS-ஓ அதுக்கேற்ற மாதிரியான Node.js சாஃப்ட்வேரை டவுன்லோட் செஞ்சு பொருத்திக்கலாம். இப்போ நான் NPM கமாண்ட்களை இந்த ப்ரீஸ் பேக்கேஜுக்காக ரன் பண்ணுறேன். அதில் முதல் கமாண்ட் NPM ஸ்பேஸ் இன்ஸ்டால். இதை ரன் பண்ண உடனே NPM நோட் மாடல்களை இந்த லாராவெல் ப்ராஜெக்ட்குள்ளே கொண்டு வந்துடும். ஒரு சில நிமிடத்தில் இந்த NPM ஆனது தன்னுடைய வேலையை முடிச்சிடும். நீங்கள் இப்போ உங்கள் ப்ராஜெக்டில் node_models ஒரு ஃபோல்டரை பார்க்கலாம். இப்போ அடுத்த கமாண்டை ரன் பண்ண வேண்டிய நேரம். இந்த தடவை NPM ஸ்பேஸ் ரன் ஸ்பேஸ் dev அப்படின்றது தான் கமாண்ட். இதை என்ட்ரு பண்ண உடனே NPM சில வேலைகளை முடிச்சிடும். அது எல்லாமே ப்ரீஸ் பேக்கேஜுக்கு தேவையான வேலைகள் தான். நீங்கள் எப்போ லாராவெல் பில்ட் சக்ஸஸ்ஃபுல்லுங்கிற நோட்டிஃபிகேஷன் அனுப்புதோ அப்போ இந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ ப்ரீஸ் பேக்கேஜ் ஆனது பொருத்தப்பட்டுருச்சு. இப்போ நீங்கள் உங்களுடைய டெவலப்மெண்ட் சர்வரை ஸ்டார்ட் பண்ணி அதை எல்லாத்தையும் சோதித்து பார்த்துக்கலாம். அதுக்கு நீங்கள் உங்கள் டெர்மினலில் PHP ஸ்பேஸ் ஆர்டிசன் ஸ்பேஸ் serve அப்படின்ற கமாண்டை ரன் பண்ண உடனே உங்களுக்கு டெவலப்மெண்ட் சர்வர் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த URL-ல் அந்த URL-லை ப்ரௌசரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு லாராவெல்லோட வெல்கம் பேஜ் தெரியும்.
ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா, உங்களுக்கு லாகின் மற்றும் ரிஜிஸ்டருக்கான லிங்க் தெரியும் இங்கே. இதன் மூலமாக ப்ரீஸ் பேக்கேஜ் உங்களுடைய லாகின் மற்றும் ரிஜிஸ்டருக்கான வேலை எல்லாத்தையும் முன்கூட்டியே முடிச்சிருச்சு. இனி உங்கள் ப்ராஜெக்டில் அத்தன்டிகேஷன் சம்மந்தப்பட்ட வேலைகள் எதுவும் நீங்கள் செய்ய தேவையில்லை. இப்போ நான் இந்த லாகின் ஃபங்க்ஷனை செக் பண்ணுறேன். இல்லாத ஒரு இமெயில் ஐடியை கொடுத்து எனக்கு பார்த்தீங்கன்னா எரர்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி ரிஜிஸ்டர்லேயும் போய் நான் ஃபார்மை ஃபில் பண்ணுறேன் சில விவரங்களை கொடுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் எனக்கு ஆயிடுச்சு. டேஷ்போர்ட் பேஜுக்குள்ளே கொண்டு வரப்பட்டுட்டேன். இங்கே எனக்கு லாக் அவுட் லிங்க் இருக்குது. உங்கள் டேட்டா பேஸில் யூசர்ஸ் டேபிளில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய புது யூசருக்கான டேட்டா இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ இங்கே இருக்கிற லாக் அவுட் லிங்கை நான் கிளிக் பண்ணால் திரும்பவும் வெல்கம் பேஜுக்கே கொண்டு வரப்பட்டுட்டேன். இப்போ நான் லாகின் பண்ண போகிறேன். ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட அதே இமெயில் ஐடியை வச்சு லாகின் பட்டனை நான் கிளிக் பண்ணும்போது நான் லாகின் ஆகிட்டேன். அப்போ இந்த லாகின் ஃபங்க்ஷனும் சரியாக வேலை செய்யுது. இப்போ இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத இங்கே தெரிஞ்சுக்கணும். எடிட்டருக்கு போவோம். இந்த டெர்மினலை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த லாராவெல் ப்ராஜெக்ட்குள்ளே ஆப்குள்ளே ஹெச்டிடிபிக்குள்ளே கண்ட்ரோலர்ஸ்குள்ளே ஆத்குள்ளே ஏகப்பட்ட கண்ட்ரோலர்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கும். இது எல்லாமே ப்ரீஸ் உருவாக்கின கண்ட்ரோலர்ஸ். இதில் ஒவ்வொரு கண்ட்ரோலருக்கும் ஒரு வேலைகள் இருக்குது. இதில் முதல்ல அத்தன்டிகேட்டட் செஷன் கண்ட்ரோலர் உங்களுடைய லாகின் ஃபங்க்ஷன் அனுப்பக்கூடிய ரிக்வெஸ்ட்டை சரி செஞ்சு அத்தன்டிகேட் பண்ண வைக்கக்கூடிய கண்ட்ரோலர். லாகின் பேஜ் ஆனது இங்கே காமிக்கப்படும். அதுக்கான ரிக்வெஸ்ட் ஆனது ப்ராசஸ் செய்யப்பட்டு யூசரை ஹோம் பேஜுக்கு ரீடைரக்ட் செய்கிற மாதிரி இங்கே ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. அதோட யூசர் லாக் அவுட் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் தான் கால் செய்யப்படும். டெஸ்ட்ராய்ங்கிற இந்த ஃபங்க்ஷன் திரும்ப அவங்கள லாகின் பேஜுக்கே கொண்டு வந்துடும். அடுத்து கன்ஃபர்மபிள் பாஸ்வேர்ட் கண்ட்ரோலர். பாஸ்வேர்டை நீங்கள் ரீசெட் செய்யும் போது உங்களுக்கு இமெயிலில் ஒரு லிங்க் அனுப்பப்படும். அந்த லிங்கை கிளிக் பண்ணால் நீங்கள் இந்த பேஜுக்கு தான் வருவீங்க. இந்த இடத்துல உங்களுடைய புது பாஸ்வேர்டை நீங்கள் உருவாக்கிக்கலாம். அதுக்கான கண்ட்ரோலர் வேலைகள் தான் இதில் இருக்குது. இமெயில் வெரிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் கண்ட்ரோலர். இந்த பேர்லேயே உங்களுக்கு தெரியும். இமெயிலை வெரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணக்கூடிய கண்ட்ரோலர் தான் இது. இமெயிலேருந்து வர லிங்க்கை வெரிஃபை பண்ண பிறகு அந்த யூசர் எந்த இடத்துக்கு ரீடைரக்ட் பண்ணப்படணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் இங்கே குறிச்சிக்கலாம். இமெயில் வெரிஃபிகேஷனோட தான் சில பேஜுகளை காமிக்கணும். அதுக்கான கண்ட்ரோலர் தான் இது. இந்த கண்ட்ரோலரில் இமெயிலை வெரிஃபை பண்ணால் யூசர் எங்கே போகணும், வெரிஃபை பண்ணலன்னா எங்கே போகணுங்கிறத மாற்றி அமைச்சிக்கலாம். அடுத்து நியூ பாஸ்வேர்ட் கண்ட்ரோலர். இந்த கண்ட்ரோலர் உங்களுக்கு ஏன் வச்சுருக்குறாங்கன்னா, ப்ரீஸ் இன்ஸ்டால் பண்ணும் போதே உங்களுக்கு லாகின் பேஜில் ஃபர்காட் பாஸ்வேர்டுக்கான லிங்க் இருக்கும். இதோ இந்த ஃபர்காட் யுவர் பாஸ்வேர்ட் லிங்க் கிளிக் பண்ணால் இமெயில் வெரிஃபை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த பேஜில் தெரியும். அந்த வேலைகளுக்கான சம்மந்தப்பட்ட கண்ட்ரோலர் தான் இந்த நியூ பாஸ்வேர்ட் கண்ட்ரோலர் மற்றும் பாஸ்வேர்ட் ரீசெட் லிங்க் கண்ட்ரோலர். அடுத்து ரெஜிஸ்டர் யூசர் கண்ட்ரோலர். உங்களுக்கு பேர்லேயே தெரிஞ்சிருக்கும். ரெஜிஸ்டர் பண்ணப்படுற யூசருடைய தகவல் எல்லாத்தையும் நீங்கள் இங்கே மாற்றிக்கலாம். அவர் ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட பிறகு எங்கே ரீடைரக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் இங்கே மாற்றி அமைச்சிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு லாராவெலோட ஈவெண்ட்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சதுன்னா இந்த ரெஜிஸ்டர் ஈவெண்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கலாம். அடுத்து வெரிஃபை இமெயில் கண்ட்ரோலர். இமெயில் மூலமாக வெரிஃபை ஆகி வந்த பிறகு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இங்கே நீங்கள் குறித்து வச்சுக்கலாம். இங்கே நான் செலக்ட் பண்ணுற இந்த எல்லா கண்ட்ரோலருமே இமெயில் வெரிஃபிகேஷனுக்கு சம்மந்தப்பட்ட கண்ட்ரோலர்கள். இப்போ கண்ட்ரோலர்கள் பற்றி பார்த்தாச்சு. இந்த கண்ட்ரோலர்களில் பயன்படுத்தப்படுற வியூஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரிசோர்ஸஸில் வியூஸில் ப்ரீஸ் உங்களுக்கு ஏற்கனவே அத்தன்டிகேஷன் சம்மந்தப்பட்ட வியூஸ் எல்லாம் உருவாக்கியிருக்கும். இந்த ஆத் ஃபோல்டரில் இருக்கிற எல்லா வியூஸுமே அத்தன்டிகேஷனுக்கான வியூ ஃபைல்ஸ். இதில் இது லாகின், ரெஜிஸ்டர், ரீசெட், வெரிஃபை இமெயில், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், ஃபர்காட் பாஸ்வேர்ட் இது எல்லாமே உங்களுக்கு தேவைப்படுற வியூஸாக தான் இருக்கும். இதை நீங்கள் மாற்றி அமைச்சிக்கலாம். ஆனால் இது எல்லாமே காம்போனன்ட்ஸ் மூலமாக உருவாக்கப்படுற வியூஸ். இங்கே இந்த காம்போனன்ட்ஸ்க்கான வியூ ஃபைல் எல்லாம் இந்த காம்போனன்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே பார்க்கலாம். இந்த காம்போனன்ட்ஸ் பற்றின விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் லாராவெல்ல இன்னும் சுலபமாகவே இந்த வியூஸை வேகமாக மாற்ற முடியும். திரும்பவும் அதை நிறைய இடத்துல பயன்படுத்த முடியும். அந்த காம்போனன்ட்ஸ்க்கான வியூ ஃபைல் இந்த ஆப்குள்ளே வியூக்குள்ளே காம்போனன்ட்ஸ்குள்ளே இருக்கும். உதாரணத்துக்கு இந்த கெஸ்ட் லேஅவுட் வியூ ஃபைலை இந்த கிளாஸ் மூலமாக இப்படி தான் வரவழைக்கிறாங்க. இந்த கெஸ்ட் லேஅவுட்டோட ஃபைல் இந்த லேஅவுட்ஸ்குள்ளே guest.blade.phpனுக்குள்ளே இருக்குது. இந்த லேஅவுட்டை பயன்படுத்தி தான் அத்தன்டிகேஷனுக்கான எல்லா லேஅவுட்டுமே இங்கே காமிக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த லேஅவுட்லாம் எனக்கு வேண்டாம், நான் நேரடியாக சில விஷயங்களை மாற்றி அமைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப சுலபமாகவே பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த வியூ காம்போனன்ட்ஸ் பற்றியெல்லாம் தெரியலன்னா எதிர்காலத்தில் என்னுடைய வியூ காம்போனன்ட்ஸ் சம்மந்தப்பட்ட டுட்டோரியல்களை நீங்கள் பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த ப்ரீஸ் பேக்கேஜை பயன்படுத்தி நீங்கள் எப்படி அத்தன்டிகேஷனுக்கு தேவையான வேலையை எவ்வளோ சுலபமாக முடிக்கிறதுங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க.